பாருங்க, பாகிஸ்தான்ல ஒரு வீரன் ஒருத்தன் மட்டும்தான் ஆயுதம் ஏந்தின கூட்டத்தோட சண்டை அரைக்குறையே அழிச்சுப்புட்டான். ஆனா ஒருத்தன் மார்ல சுட்டுப்புட்டான். 10வது மாடியிலிருந்து விழுந்தான். ஆனா உயிரோட இருக்கான் பாருங்க. டாக்டர் கிட்ட அனுப்பிட்டாங்க. அங்கேயும் ஒரு மாஃபியா தலை டாக்டர் கிட்ட சொல்றான், அவன் ஞாபகத்தை அழிச்சிடுங்கன்னு. போலீஸ்ல லஞ்சம் கொடுத்து பாகிஸ்தானோட பாதுகாப்பான சிறையில அடைச்சு வைக்கிறான். யாருன்னே தெரியல. ஆனா காவல்காரங்க சுத்தி இருக்கிறதால சிறை முழுசும் அவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு. அவன் இடது கையில இந்தியான்னு டாட்டூ இருக்கு. அப்புறம் மாஃபியா தலை சிறை அதிகாரி கிட்ட சொல்றான், குளிக்கிறப்ப சில ரொம்ப கொடூரமான கைதிகளை அனுப்புன்னு. ஆனா அது வெற்றி அடையல. அப்புறம் சிறை அதிகாரி 2 ரொம்ப கொடூரமான கைதிகளை அனுப்புறான், ஜெயிச்சா விடுதலைன்னு வாக்கு கொடுத்து. அவனுக்கு யாருன்னு ஞாபகம் இல்லைனாலும் சும்மா அடிச்சு அழுத்து போடுறான். என்னடா இது, சிரமமா போச்சு. காவலாளி அந்த ஆளை சிறப்பு பராமரிப்பு இடத்துக்கு மாத்த முடிவு பண்றாரு. மருந்து கொடுத்து அமைதியா வைக்கிறதுக்கு பதிலா அந்த ஆள் காவலாளிகளோட சண்டை போட்டு ஓடிடுறாரு. அவரு யாருன்னு தெரிஞ்சுக்க குறிப்பு தேடி அலைஞ்சிட்டே இருக்காரு. ஒரு நாள் ஒரு துப்பாக்கி சந்தைக்கு போறாரு. அங்க சாக்லேட் விற்கிற ஒரு சின்ன பையன் அவரை பார்த்து ஒரு பொம்பளை கூட அவரை முன்னாடி பார்த்ததா நினைவு வச்சிருக்கான். அந்த பையன் அவரை ஒரு பழைய துப்பாக்கி விற்பனையாளர்கிட்ட கூட்டிட்டு போறான். அந்த பழைய ஆள் அந்த ஆள் ஒரு துப்பாக்கியை சரியா சேர்த்து வைச்சாதான் தகவல் சொல்றேன்னு சொல்றாரு. பின்னாடி அந்த ஆள் ஒரு பார்ட்டிக்கு போறாரு. சட்டன்னு ராஃபின்னு ஒருத்தரை பார்க்கறாரு. ராஃபி அந்த ஆளை ஏர்போர்ட்ல இருந்து காரில கூட்டிட்டு போனதா சொல்றாரு. அவர் பெயர் அர்ஜுன்னு பாகிஸ்தான்ல போர் நிறுத்த அதிகாரி வேலை பண்றாருன்னு சொல்றாரு. அர்ஜுனோட ஃப்ரெண்ட் ஷபனம் எம்பசியில வேலை பண்றாங்க. ஏர்போர்ட்ல அவரை வரவேற்பு கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. அர்ஜுன் ராஃபிய ஷபனம் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு. அர்ஜுனும் ராஃபியும் ஷபனம் வீட்டுக்கு போய் பார்த்தா அதிர்ச்சிய ஷபனம் உயிரிழந்து கிடக்குறாங்க. அவங்க இடது கண்ணுக்கு குண்டு தாக்குதல். சுத்தி பாருங்க. அர்ஜுன் தற்செயலா ஷபனம் விட்டுட்டு போன ஒரு கடிதத்தை கண்டுபிடிச்சான். அந்த கடிதத்துல அவளோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க பேரு, இதுவரைக்கும் அர்ஜுனுக்கு நடந்த எல்லாத்தையும் பண்ணினவங்க பேர் மார்ட்டின்னு சொல்லிருக்கு. அந்த கடிதம் சொல்ற மாதிரி மார்ட்டின் இந்தியாவில் இருக்கான். ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம அர்ஜுன் ஒரு மீன்பிடி படகுல ஏறி சட்டவிரோதமா இந்தியாவுக்கு போயிட்டான். இந்தியாவில் அர்ஜுன் ஒரு ரயில் நிலையத்துக்கு வந்து ஷாம் வீட்டில இருந்து கிடைச்ச ஒரு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணான். அந்த நம்பர் அர்ஜுனோட நல்ல நண்பன் பாபுடையது. பாபு அர்ஜுனை பார்த்து எல்லாத்தையும் சொல்ல போறான். ஆனா திடீர்னு பாபுவுக்கு மார்புல குண்டு. அவன் இறக்குறதுக்கு முன்னாடி அர்ஜுன், நம்ம நண்பன் விசியை காப்பாத்து, அவன் ஒரு MMA வீரன், அவன் தான் மார்ட்டின் அடுத்து கொல்ல போறான்னு கெஞ்சி சொல்றான். அர்ஜுன் விசியை சந்திக்க போறதுக்கு ரொம்ப பிரச்சனை. ஆனா விசி இப்பவே போர் அரங்கத்துல ஆபத்துல மாட்டிக்கிட்டான். அதே சமயம் ஒரு பொண்ணு ஸ்னைப்பர் தொலைவுல இருந்து துப்பாக்கியை சுடுறதுக்கு ரெடியாயிருக்கா. அடுத்த நாள் அர்ஜுன் விவேக் வீட்ல அவங்க குடும்பம் அவருக்கு சடங்கு பண்றாங்க. அங்க அர்ஜுன் கலங்கி நிற்கிறான். சோகம் வரலன்னாச்சும் விவேக் யாருன்னு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா நல்லா சோகமா நடிச்சு அவன் ஃப்ரெண்டு பத்தி கவலைப்படலன்னு யாரும் நினைக்க கூடாதுன்னு. அங்க பிரைன் ஒருத்தி விவேக்குக்கு தாலி கட்ட போறவன்னு கிடைச்ச தகவல். அர்ஜுன் காடிய கிட்ட இருந்து அட்ரஸ் வாங்கி பறந்து போனான். ஃப்ரை சேஃப் ஹவுஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட மறைஞ்சு இருக்கா. மார்ட்டின் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறாங்க. ஆனா அர்ஜுன் போனதும் ஃப்ரை டார்கெட்டா மாறிடுச்சு. மார்ட்டினை பிடிக்க பைட்டா பயன்படுவா என்பதால் ஒரு நிறைய நடமாட்டம் இருக்கிற இடத்து அர்ஜுன் பிரைய வழி அழைச்சு போறான். மார்ட்டின் இல்லைன்னாச்சும் மாஃபியா பாஸ் அனுப்பின முகமூடி ஆட்கள் அவங்க மேல தாக்குதல். அர்ஜுன் சும்மா தள்ளிவிட்டான். அந்த போராட்டத்துல ஒரு தேங்காய் வீசுறாங்க. அர்ஜுன் தலையில அடிபடுச்சு. அப்போ அதிசயம், அவன் மூளையில நரம்புகள் சேர்ந்துடுச்சு. ஞாபகங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. திரும்பி வர்றாங்க பாருங்க. 2வது அலையில வில்லங்காரங்க வர்றாங்க. அப்போதான் அர்ஜுனுக்கு அவன் யாருன்னு நினைவுக்கு வருது. அடுத்த நொடி ஆயுதபாணிகளோட ஒரு புது குழு வந்துடுது. ஆனா இவங்க அர்ஜுனுக்கு துணை. முகமூடி கும்பலை பட்டையை கிளப்பி அடிச்சு போடுறாங்க. அப்பதான் உண்மை வெளியில வருது. மார்ட்டின் பயங்கரமான கும்பல் தலைவன் ஆரம்பத்திலேயே இருந்தான்னு தெரிய வருது. ஆனா ஒரு பெரிய கேள்வி, அர்ஜுன் உண்மையானவனா இல்லனா அவனும் மார்ட்டினுக்கும் ஏதாவது சம்பந்தமா இருக்கா? சரி, மார்ட்டின் இந்தியாவோட பயங்கரமான கொடூரமான கும்பல் தலைவன்னு தெளிவா தெரியுது. 20 நாள் முன்னாடி அர்ஜுன் ஒரு சாதாரண சுங்க அதிகாரி. மார்ட்டினோட முகம், உடல் கூட, ஹேர் ஸ்டைல் கூட ஒரே மாதிரி. இவங்க இரட்டை குழந்தைகளா இல்லனா அதிசயமா சந்திப்புன்னு யாருக்கும் தெரியல. மார்ட்டினை போலல்லாம அர்ஜுன் நல்லவன், நேர்மையானவன். ஒரு நாள் ஒரு பெரிய வழக்கை அர்ஜுன் பார்க்கிறான்.
நாட்டுக்குள்ள கடத்தி வந்த போதை மருந்து நிறைஞ்ச பெட்டிகளை கண்டுபிடிச்சு பறிமுதல் பண்றான். கும்பல் தலைவனோட தான் அந்த பெட்டிகள். கும்பல் தலைவன் அர்ஜுனை லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்றான். அர்ஜுன் ஒரு லஞ்சம் வாங்காத மனுஷன். அந்த பெட்டிகளை வாங்க மறுத்துட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவருடைய பொருட்களை இழந்ததில் கோபமடைந்த மாஃபியா ராஜா அர்ஜுனை தாக்க அவனுடைய ஆட்களை அனுப்பிட்டாரு. ஆனா அந்த கொள்ளைக்காரங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அர்ஜுனுக்கு பதிலா மார்ட்டினை தாக்கிட்டாங்க. அடப்பாவி, மார்ட்டின்னா ரொம்ப ஆபத்தான சூட்சுமமான ஒருத்தர். இதை அவன் லேசாக எடுத்துக்கலை. அந்த மாஃபியா ராஜாவை பிடிச்சு அந்த பெட்டிகளின் மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் என்னாச்சுன்னா, மார்ட்டின் அந்த பெட்டிகளை தன்னுடையதா ஆக்கணும்னு ஆசைப்பட்டான். மார்ட்டினும் அர்ஜுனும் சந்திச்சப்போ இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா இருவரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. முகம், உயரம், முடியெல்லாம் ஒரே மாதிரி. அப்போ மார்ட்டின் ஒரு திட்டம் போட்டான். அர்ஜுன்னா நடிச்சு பிரச்சனை பண்ண போறான். அர்ஜுனை ஒரு பெரிய குற்றத்துல கொண்டு போய் சிக்க வச்சு அந்த பெட்டிகளை சுலபமா திருடணும்னு நினைச்சான். கொஞ்ச காலம் மார்ட்டினோட திட்டம் சரியா போச்சு. அர்ஜுன் செய்யாத குற்றத்துக்கு சிறைக்கு போயிட்டான். ஆனா போலீஸும் நல்ல நபர்களும் சேர்ந்து அர்ஜுன் குற்றமில்லைன்னு நிரூபிச்சு விட்டாங்க. அடேங்கப்பா, மார்ட்டின் மைனஸ் அர்ஜுன் 2 வேற ஆளுங்கன்னு தெரிய வந்தாச்சு. மார்ட்டின் பாகிஸ்தான் போயிட்டு பயங்கரமான ஒரு வேலையை பண்ண போறானாம். அர்ஜுன் அவனை பிடிக்க பாகிஸ்தான் ஓடுறான், தன் பேர் சரியா வரணும்னு. யார்கிட்டையும் உதவி கேட்காம, டேய், போலீஸ் கூட பிடிக்க முடியாத டேஞ்சரான குற்றவாளி அந்த மார்ட்டின். சரி, உதவி தேடணும். எம்பசில இருக்கிற தோழி ஷப்னாம். அவ கண்ல குண்டு காயத்துல சாஞ்சாச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சாகிறதுக்கு முன்னாடி போலீஸ் இன்ஃபார்மண்ட் ஒருத்தரை அர்ஜுனுக்கு அறிமுகம் பண்ணி வச்சிருந்தா. அவங்க ரயில் போராளி குரூப் கிட்ட அர்ஜுனை கொண்டு போறாங்க. ஆயுத மார்க்கெட்ல சாக்லேட் விற்கிற ஒரு பையனை சந்திக்கிறான் அர்ஜுன். அவன்தான் அந்த குரூப் பத்தி தெரிஞ்ச ஆயுத விற்பனையாளரை அறிமுகம் பண்ணி வைக்கிறான். ஆனா அர்ஜுன் அந்த குரூப்பை சந்திக்க போற போது மார்ட்டின் அர்ஜுன்னா வேஷம் போட்டு ஷப்னாம் வீட்டுக்கு வந்துடுறான். சூப்பரா சாமர்த்தியமா இருக்கிற ஷப்னாம் நம்பி போற மாதிரி நடிக்கிறா. மார்ட்டின்னு ஒருத்தன் பாருங்க. சீக்கிரட்டா அர்ஜுனுக்கு எச்சரிக்கை கடிதம் எழுதுறா அவள். ஆனா மார்ட்டினுக்கு அது தெரிஞ்சிடுச்சு. டபுள் அக்கா. இடது கண்ணில சுட்டு போட்டான். அடடா, அர்ஜுன் தேடிட்டு இருந்த டீமு கிடைச்சிச்சு. மார்ட்டினை பிடிக்க உதவி கேட்கிறான். ஆனா மார்ட்டின் முன்னாடியே போய் அந்த டீமை ஒட்டுமொத்தமா தொலைச்சிட்டான். எல்லாரையும் கொன்னுபுட்டான். அப்புறம் என்ன? மார்ட்டினும் அர்ஜுனும் துப்பாக்கி போர், சம போர், ரொம்ப சூடு. வேற வழி இல்லாம மார்ட்டின் கட்டிடத்துல இருந்து தன்னையே தூக்கி போட்டுட்டான். அர்ஜுனை மயக்கிவிட்டு அதுதான் பாகிஸ்தான் சிறைக்கு போன கதை. இப்போ மார்ட்டின் மாஃபியா பாஸோட கண்டெய்னர்கள்ல லாபம் பார்க்க ஆசைப்படுறான். பிளான் சரியா வருதுன்னு உறுதி செய்ய அர்ஜுனோட ஃபியான்சேயான பிரைய கடத்திட்டு போயிட்டான். பேய் மாதிரி பிரியை உயிரோட காப்பாத்தணும்னா மாஃபியா பாஸோட கண்டெய்னர்களை குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வர சொல்றான் அர்ஜுன் கிட்ட. அர்ஜுனும் சரி என்று சொல்றான். அதே நேரத்துல மார்ட்டின் மாஃபியா ராஜாவை தொடர்பு கொண்டு அவங்களுக்குள்ள நடந்த டீலை நினைவூட்டி அதே இடத்துக்கு வர சொல்றான். அட, அப்புறம்தான் மார்ட்டினோட திட்டம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. பாலைவன இடத்துக்கு போற வழியில கண்டெய்னர்களை ஏந்தி போற லாரிகள் அர்ஜுனோட பாதுகாப்புல போகுது. ஆனா மாஃபியா ராஜா டீம் திடீர்னு தாக்குது. ஆனா மார்ட்டின் ரெடி. அவன் தனியா வச்சிருக்கிற டேங்க்ல ஏறி மாஃபியா டீமை அழிச்சு போடுறான். அந்த குழப்பத்துல அர்ஜுனோட வண்டி தீப்பிடிச்சு அவன் கிட்டத்தட்ட சாக போறான். தீயும் புகையும் நடுவுல அர்ஜுனும் மார்ட்டினும் மறுபடியும் சண்டை போடுறாங்க. யாரு பலசாலி யாரு சாதுரியசாலின்னு நிரூபிக்க 2 பேரும் வெறிச்சு போராடுறாங்க. வெயில் கொளுத்திடும், புகை எல்லாத்தையும் மறைச்சிடும். ஆனா யாருமே பின்வாங்க மாட்டேங்கிறாங்க. மார்ட்டின் வேகமா நுட்பமா அர்ஜுனை அழுத்திட்டு இருக்கான். அர்ஜுனும் வீரமா போராடுறான். அப்போ ஒரு லக்ஸரி காரோட சத்தம் கேக்குது. மாஃபியா ராஜா நம்பிக்கையோட பெருமையோட வந்திருக்கான். பணப்பெட்டி நிறைய காசு. ஆர்த்தன் கூட டியூல் முடிக்கணும்னு அர்ஜுன் ஆசைப்பட்டான். ஆனா ஆச்சரியம், ஆர்த்தன் அந்த பெட்டிகளை கொடுக்க மறுக்கிறான். டீல் முடியல. புது பிளான் போடுறான் ஆர்த்தன். அவனுக்கு லாபம். அர்ஜுனுக்கு சர்ப்ரைஸ் உதவி, அதிர்ச்சி திருப்பம். மாஃபியா பாஸோட கூட்டணி கைவிட்டு அர்ஜுன் பக்கம் சேர்றான் ஆர்த்தன். சீரியஸா இருக்கிறதுக்கு பியை பாதுகாப்பா அர்ஜுன் கிட்ட திருப்பி கொடுக்கிறான். பியோட பாதுகாப்பு பிரச்சனை முடிவு. வெறுப்பு போர், கூட்டு போர் ஆரம்பம். மாஃபியா பாஸோட ஆபத்தான திட்டத்தை நிறுத்துறது 2 பேருக்கும் சேர்ந்து ஒரே லட்சியம். சவால்கள் இருக்கு, ஆபத்துகள் இருக்கு. ஆனா இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. ஒரு பெரிய ஆபத்தை எதிர்க்கும் போராட்டத்துல இது ஒரு துவக்கம். அடடா,
எல்லாரும் விரும்பின அந்த பெட்டியில கள்ள மருந்து இல்ல, வேற நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட நவீன ஆயுதங்கள். அடப்போங்கடா, இந்த ஆயுதங்கள்லாம் ஒரு பயங்கரவாத தாக்குதலை இந்தியாவுல செய்ய போற சர்வதேச குற்றச்சங்கத்துக்கு விற்க போறாங்களாம். என்ன டென்ஷன்! இது யாரும் நினைச்சிக்காத அளவுக்கு பெரிய அச்சுறுத்தல். பாருங்க, மார்ட்டின் கையில இருக்கிற இந்தியா டாட்டூ, அது அவருடைய தேசப்பற்றுக்கு சாட்சி. பாகிஸ்தான் போனது எஸ்கேப் பண்ண மட்டும் இல்ல, மாஃபியா டானோட கள்ளக்காரியங்களை விசாரிக்கிற சீக்ரெட் மிஷன். அந்த மாஃபியா டான்ரெக்ஸ் பிசினஸ் பண்றேன்னு நடிச்சு ஆயுதங்களை கடத்திட்டு இருக்கானாம். சும்மா தீய சக்தியா நினைச்ச மார்ட்டின் உண்மையிலேயே தேசப்பற்று கொண்டவன். இப்ப எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சு. அர்ஜுனும் மார்ட்டினும் ஒரே பக்கம் நின்னு மாஃபியா டானை தடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. அடக்கானும் ஷபனாம், பாபு, விசி எல்லாம் நம்பிக்கை துரோகிகள். மாஃபியா டானோட சேர்ந்து ஆயுத கடத்தல்ல ஈடுபட்டிருக்காங்க. அர்ஜுனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம். ஐயையோ, பாஸ்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டாங்களாம். அர்ஜுனோட நம்பிக்கையையே நொறுக்கி போட்ட ஒரு புரட்சி. அவங்க சாவை முதல்ல அர்ஜுன் சோகமா பார்த்தான். ஆனா இப்ப அவங்க தப்பு செய்ததுக்கு கிடைச்ச சரியான தண்டனைன்னு தோணுது. அவங்க கூட்டணி அர்ஜுனோட நம்பிக்கையை மட்டும் இல்ல, நீதியோட போராட்டத்தையும் கஷ்டமாக்கிடுச்சு. இந்த உண்மை வெளிச்சம் பட்டதும் அவங்க சாவுக்கு அர்ஜுன் சோகப்படல. அவங்க தப்பான பக்கம் நின்னுட்டாங்கன்னு புரிஞ்சு போச்சு. எல்லா பொய்யும் கூட்டாளி கூட்டணியும் வெளிச்சம் பட்ட பிறகு மார்ட்டினோட சேர்ந்தாதான் பெரிய கெட்டவங்களை தடுக்க முடியும்னு அர்ஜுனுக்கு புரிஞ்சிச்சு. வேகமா முடிவு எடுக்க வேண்டிய சூழல்ல அர்ஜுனும் மார்ட்டினும் கூட்டு சேர்ந்து கும்பல் தலைவனை எதிர்த்தாங்க. பிறகு அவங்க ஒரு சூப்பர் பிளான் போட்டாங்க. கும்பல் தலைவனை அழிச்சுட, மார்ட்டினோட கடந்த கால குற்றங்களோட கனெக்ஷனை அழிச்சிட. அதிரடி தந்திரத்தோட கும்பல் தலைவனை அடிச்சு உடைச்சிட்டாங்க. மார்ட்டின் எஸ்கேப் ஆக ஹெல்ப் பண்ண பாஸ் உடம்பை யூஸ் பண்ணி அவன் சாகுற மாதிரி நடிச்சாங்க.